சர்க்குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சித்தர் பழனி சர்க்குரு சுவாமிகளை பற்றி பார்க்க போகிறோம். இவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மூட்டை சுவாமிகள், அழுக்கு மூட்டை சுவாமிகள் சொல்லுவாங்க. இன்றைக்கி நாம் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா பழனி சைடில் கணக்கம்பட்டிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஐயா வாழ்ந்த காலத்திலும் சரி, ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறமும் எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். எத்தனையோ பேருக்கு உடலில் இருக்க தீராத வியாதிகள்லாம் இங்கே வந்து இவரோட ஜீவசமாதிக்கு போய் சரியாயிருக்கு. ஹார்ட்டில் ஓட்டை, கேன்சர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். வாய் பேச முடியாத ஒரு குழந்தைய வந்து பேச வச்சுருக்காரு. இந்த மாதிரி எத்தனையோ வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அற்புதங்கள் ஐயா. இது மாதிரி என் வாழ்வில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எனக்கு எப்படி வந்து இவரை பற்றி தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன், யாரும் இல்லை. அந்த டைமில் அமைதியாக நான் வெளியே ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கேன். உட்காந்துட்ருக்கிறப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. என்ன அப்படின்னா, ஒரு விசுவல் மட்டும் வந்துட்டு போச்சு. அது என்ன அப்படின்னா, சாய்பாபா ஃபேஸ் மாதிரி ஒரு சிலை இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு ஒரு செகண்ட் வந்துச்சு. வந்துட்டு அடுத்த செகண்டே வந்து நான் சொல்கிறத கேளு சாமி அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு குரல்னா உணர்வு பூர்வமாக நம்ம மனசில் கேட்கும் இல்லையா, ஒரு ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அவர் அது அடுத்தது பேச அந்த இதை சொல்கிறக்குள்ளே நான் வந்து டக்குன்னு ஓகே இது ஏதோ சம்திங் சொல்லி நான் அதை கவனிச்சிருந்தா என்னமோ என்ன சொல்லியிருந்துரு, அந்த உணர்வு என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் டக்குன்னு வந்து அதிலிருந்து வெளியே வந்துட்டேன். ஒருவேளை அன்னைக்கே நான் கவனிச்சிருந்தேன்னா அது என்ன அப்படிங்கிற ஒரு மெசேஜ் எனக்கு கண்டிப்பாக அன்றைக்கி கிடச்சிருக்கும். ஓகே, அதை நான் அப்படியே நான் கவனிக்காமல் அதை டக்குன்னு நானே வெளியே வந்துட்டேன். அதனால் அதை அப்படியே அதை விட்டாச்சு. இப்படியே நாட்கள் கிடக்குது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அதுக்கு முன்னாடியே என்னன்னா தலைவலினா அந்த மண்டை இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் ஒரு பாயிண்ட் அவுட்டில் மட்டும் ரொம்ப ஒரு புண்ணு மாதிரி வலிக்கும். சீப்பு வச்சு தலையில் சீவுனா வலிக்கும். ரொம்ப பெயினாக இருந்துச்சு. இப்படியே ஆகிட்டு இருக்கப்ப நாளாக என்னாச்சு அப்படின்னா, அந்த காதில் ஒரு மாதிரி கொயின்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. கீழே குமிஞ்சா வந்து தலைவலிச்சிச்சு. இந்த மாதிரி பயங்கரமாக பெயினாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னோடனே நம்ம போய் எதுக்கும் பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி போனோடனே என்ன ப்ராப்ளம் எல்லாம் கேட்டாங்க. எல்லாம் சொல்லி ஓகே ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்த அப்புறம் சொல்லிட்டாங்க, உங்கள் பிரெயினில் வந்து ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு. ஒரே ஷாக்கு. என்னால் அந்த இடத்துல யாருக்குமே பிரெயின்லனா ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா. அப்போ டாக்டர் சொன்னார், இது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைங்க, பார்க்கலாம், டேப்லெட் சாப்பிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் மேற்படி நம்ம பேசிக்கலாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்படியே நாட்கள் கிடக்குது. ஒரு நாள் வந்து இதே மாதிரி நான் தனியாக ஒரு டைம் உட்காந்துருக்கேன். உட்காந்துருந்தப்ப அப்போ யோசிக்கிறேன். அன்றைக்கி ஒரு வாய்ஸ் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நான் சொல்கிறத கேளு சாமின்னு. என்னவா இருக்கும்? ஒரு வேளை இதனால தான் வந்து இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத காட்டி ஒரு வேளை என் இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. நான் அப்போ வரைக்கும் எனக்கு இது சாமி பற்றி எனக்கு தெரியாது. சாமி, மூட்டை சுவாமிகளை பற்றி தெரியாது. அந்த சாய்பாபா ஃபேஸ் வந்ததுனால ஒருவேளை இது சாய்பாபாவாக தான் இருக்குமோ, ஏதோ அவர் நமக்கு ஏதோ இன்டிமேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அப்போ அந்த டைமில் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே அப்படின்ட்டு நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பித்தோம். எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்றது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் இது மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருந்துட்டு நான் இப்போ பேசிக்கலி சிவபக்தர். சிவனை நல்லா கும்பிட்டுக்கிட்டு அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்தோம். டாக்டர் வந்து ஓகே பரவாயில்லம்மா, உங்களுக்கு சரியாயிருச்சு, பெயின் இருந்தால் மட்டும் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாட்களும் கிடக்குது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கலியுகத்தில் வந்து நம்ம அதிகமாக வணங்க வேண்டியது வந்து யார் அப்படின்னா சித்தர்களை வந்து வணங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறப்ப நிறைய சித்தர் இருக்காங்க. இல்லை உங்கள் ஊர் சைடு சரௌண்டிங்கில் இருக்கிற ஏதாவது ஜீவசமாதி இருந்தால் தயவுசெய்து போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்சங்கத்தில் சொல்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே அப்படின்ட்டு நான் வந்து நம்ம சரௌண்டிங்ஸில் எங்கே ஜீவசமாதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கோயம்புத்தூர் சைடில் வந்து வெள்ளியங்கிரி சுவாமிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து
இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி அவரை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே அங்கே போகலாம்னு இருக்கிறப்போ வீட்டில் வந்து அது ரொம்ப நாங்கள் இருக்கிறது நாமக்கல் டிஸ்ட்ரிக். அது ரொம்ப தூரம், இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பழனி சைடு கணக்கம்பட்டி சுவாமிகள் சொல்லி ஒரு வீடியோ வந்து நான் யூடியூப்பில் பார்க்குறேன். அது ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். அவர் என்ன அப்படின்னா, ஒரு ஊமையை வந்து பேச வச்சார் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தேன். அது ரொம்ப அதை பார்த்தோன்னே அ மெய் சிலிர்த்து அவர் மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் ஆகி, உடனே போயே ஆகணும். அவர் அந்த நம்ம இவ்வளோ நாளா தெரியாம இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி எனக்கு அவரை பத்தி தெரியாது. கணக்கன்பட்டி சுவாமிகள்னு சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டுருக்கேன். பட் அந்த டைம்ல வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றவங்க கிட்ட, ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த மாரி தான் விட்டுருந்தேன். எனக்கே போகணும், உடனே போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் அந்த டைம்ல வருது. அது ஏன்னே தெரியல. நான் நெனச்ச மாரியே ஒரு நாள் போறோம். ஃபேமிலியோட எல்லாரும் போறோம். அங்க போனோனே ஐயாவோட சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி பார்க் பண்ணிட்டு, அங்கருந்து நாங்க நடந்து போறோம். போறப்ப அங்க என்ன இருக்கும் அப்டின்னா, அங்கங்க வந்து ஐயாவோட கட்டவுட் வச்சு, அங்க வந்து அவர் பேசின கோட்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. அதில ஒரு அதிசயம் என்ன அப்டின்னா, அவர் வந்து அதிகமா எல்லாத்தையும் சாமி சாமின்னு தான் பேசுவாராட்ருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் பார்க்குறப்ப எல்லா கட்டுரையிலும் சாமி, சாமி, சாமின்னே பேசியிருந்தாரு. அதாவது நமக்கு சொல்ற மாரியே இருக்கும் அந்த வேர்டு. இன்னொன்னு ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு இமேஜின் தாட் வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அவர் பேசியிருந்தாரு. எனக்கு வந்து ஒரு இன்டிமேட் மாரி மெசேஜ் வந்துச்சு எனக்கு தோணுச்சுன்னு. எனக்கு அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஷாக் ஆகுது. ஒருவேளை இவரா இருக்குமோ? அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வந்துச்சு. ஆனா ஃபேஸ் வந்து சாய்பாபா ஃபேஸ் தானே வந்துச்சு நமக்கு. அப்படின்ட்டு நான் அத ஒரு பெருசா எடுத்துக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு போறேன். போனோனே ஐயாவோட சன்னதிக்குள்ள போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு, அந்த ஜீவ சமாதிய நம்ம சுத்தி வருவோம் இல்லையா? அப்படி சுத்தி வரப்ப அவர் வந்து யூஸ் பண்ண காரு, அப்புறமேட்டு ஒரு சின்ன குட்டி பாறை ஒண்ணுல தான் அதிகமா உட்காந்து எல்லாத்துக்கிட்டயும் பேசுவாராமா. அந்த பாறை இருந்துச்சு. அந்த பாறை பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலை. ஆ இதில என்ன ஒரு பியூட்டின்னா, ஐயாவோட ஃபேஸும், இப்ப நம்ம சாய்பாபா இருக்கார்ல, அவரோட ஃபேஸும் 2மே ஈக்குவல் மாரி இருக்கும். சைனா ஃபேஸ் மாரியே இருக்கும் அவரோட ஃபேஸும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க அவரோட ஃபேஸ. அப்படிதான் இருக்கும். அங்க பக்கத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ பார்த்தோனே எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஸ்டாச்சு வந்துச்சு போச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு ஃபேஸ் சாய்பாபா ஃபேஸு. அச்சசல் அதேதாங்க. அதே ஃபேஸு. எனக்கு அப்படியே ஒரு இவரு தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல எனக்கு நம்பி என்னால ரொம்ப எனக்கு யார்ட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்படி ஒரு சந்தோஷம். ஐயா தான் வந்து நம்மள இங்க வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இவரு தான் வந்து ஏதோ சொல்ல வந்திருக்காரு. நாம தான் கண்டுக்காம விட்டுட்டோமே! என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்ன்னு அங்கேயே உட்காந்துட்டு யோசிக்கிறேன். கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமே! நான் சொல்றத கேளு சாமின்னு சொல்லி பேச வராரு. அப்பயே டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், அத ஒரு பெருசா எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய பேர் சொல்லுவாங்க பாத்தியா, நம்ம எந்த எந்த டைம்ல நம்ம அமைதியா இருக்கோமோ, நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு பேசும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது எத்தன பேர் நீங்க வந்து உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அது நம்ம எப்ப ரொம்ப நம்ம மைண்ட் அமைதியா இருக்கும், அந்த தாட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் பேசிக்கலி ஒரு கொஞ்ச நாள் தியானம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் வந்து நானு அந்த நமக்கு வர எண்ணத்த வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்படி பண்ணி நான் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறப்ப எனக்கு அந்த மாரி ஒரு இது ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அப்படி இருக்கிறப்போ நான் அப்பதான் நம்புனேன். சரி ஓகே இதான் ஐயா தான் வந்திருக்காரு. அப்படி என்னதான் சொல்ல வந்தாரோ தெரியலையே அப்படின்ட்டு எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி, சரி ஓகே எப்படி வந்தாச்சு அப்படின்ட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு, போய் அன்னதானம்லாம் இது பண்ணாங்க. போய் சாப்பிட்டுட்டு திருப்தியா நாங்க வீட்டுக்கு போறோம். போயிட்டுருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ட்ராவல்லயே எனக்கு அப்படியே ஹீட் உடம்புல எதுக்கு அப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. அப்படியே காது வழியா புகை போற மாரி இருக்கு. அப்படியே உடலுக்குள்ள அப்படியே கொதிக்குது ஹீட்டு. கண்ணெல்லாம் அப்படியே எரியுது. இதுக்கு அப்படின்னு பாப்பா தம்பிலாம் பார்த்துட்டு, "என்னம்மா உங்க கண்ணு இப்படி சிவந்திருக்கு?" அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்து, அம்மா என்ன இப்படி சிவந்திருக்கு?" அப்படின்னு. எனக்கு தெரியாதுங்க. ஜீவசமாதி போனாவே அது வந்து வீட்ல வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுச்சு. அதில ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, "ஜீவசமாதின்னு நீங்க போனீங்க அப்படின்னா, அங்க நல்ல ஆற்றல் அதிகமா இருக்கும். நீங்க அங்க தியானம் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு கர்ம வினைகள் வந்து இந்த உஷ்ணம் மூலமா தான் வந்து வெளிவரும்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ! அப்பதான் நான் ஓகே. நான் எந்த ஒரு கோயிலுக்கு அதான் ஃபர்ஸ்ட்டு நான் போன ஜீவசமாதி ஐயாவோடது தான். இதுக்கு முன்னாடி நான் போனதில்ல. ஆ நான் அந்த இடத்துல நல்லா உணர்ந்தேன். அப்படி ஒரு வைப்ரேஷனுங்க அந்த இடத்துல. முடிஞ்சா தயவு செய்து கண்டிப்பா எல்லாரும் போகணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பா
நீங்கள் போங்க. போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறும். கண்டிப்பாக நீங்கள் போகிறோம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம, நான் பண்ண கர்ம வினைகளை வந்து நீங்கள் கழிங்க அப்படின்னு மட்டும் வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அவர் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. உங்களுக்கு ஏதாச்சும் தீராத வியாதி இருக்குது, ரொம்ப நாளாக நானும் பார்க்காத டாக்டர் இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை உடலில் இருக்குது, என் குழந்தைக்கு இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்குது, யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக ஐயா உங்களுக்கு 100% செய்து கொடுப்பார். இது சத்தியமிட்டு நான் சொல்கிறேங்க. நிறையா பேர்த்துக்கு நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு ஷாக்கிங் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த காலில் வந்து அரிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வித்தின் 1 வீக்லேயே இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடிலாம் நார்மலாக வந்து ஒரு 2 நாள் வந்து அது இல்லாமல் இருக்கும். டக்குன்னு சரி ஒரு வேளை நல்லாயிருச்சோ என்னமோ, நான் அந்த இடத்துல நான் டச் பண்ணிட்டேன், அந்த உள்ளங்காலில் டச் பண்ணிட்டேன்னா அப்படி ஒரு ஊறும் உள்ளுக்குள்ளே, பிச்சு அப்படியே அப்படியே தொட்டால் அப்படியே ஊர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கை சரி எதுக்கும் சரியாயிடுச்சாட்டுன்னு கை வச்சு பார்த்துட்டு இது பண்ணால் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நானும் வந்து சரி ஓகே அது மாதிரி தான் எதுக்கு நம்ம டச் பண்ணி பார்க்கலான்னா ஒரு இது இல்லைங்க. இந்த நிமிஷம்லாம் சொல்கிறேன், எனக்கு அந்த இடத்துல பிப்பு இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. அந்த கால் மட்டும் எனக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே போட்டு கீறி வச்சுருப்பேன். அந்த அளவு சொரிய ஒரு சுகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இருந்துச்சு எனக்கு அந்த வியாதி. ஐயாவோட சந்நிதிக்கு போனோடனே குணமாயிருக்கு. நான் இது நாள் வரை போனதில்லை, எனக்கு இப்போ தான் நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படின்னா, தயவுசெய்து போங்கங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் போய் ஐயாட்ட ஒரு கோரிக்கையாக வைங்க. கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு வந்து தீர்த்து வைப்பார். சரிங்களா? நம்பிக்கையோடு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பார். அப்புறம் இப்போ என் குழந்தைக்கு வந்து நெகத்தில் வந்து நெகம் வந்து சொத்தையாக இருக்குங்க. நாங்களும் போகாத டாக்டர் இல்லை, எல்லாம் போகிறோம். எல்லாருமே என்ன சொல்கிற ஒரே பதில் சரியாயிருங்க, ஆனால் லேட் ஆகும், ஒரு 7 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம், ஆனால் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. நான் அதை வேண்டிட்டு ஐயாவோட திண்ணூறு சந்தனமும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அது வந்து நம்ம சாப்பிட்ற இதில் கலந்து நம்ம டீயா, பால், தண்ணி, சாதம் எதில் வேணால் கலந்து நம்ம குடிக்கலாம். அது குடித்தா குணமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ தம்பிக்கு நான் வந்து எனக்கு டெய்லியும் வாட்டரில் போட்டு கொடுத்து விடுறேன் ஸ்கூலுக்கு. நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். அதையும் கண்டிப்பாக எனக்கு சரி பண்ணி கொடுப்பாரு நம்பிக்கையில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றியும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சிலர் உடம்புல ப்ராப்ளம் இருக்குது, வேலை கிடைக்கல அப்படின்றதுக்கவங்க எல்லாருமே நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. ஐயாவோட ஜீவசமாதிக்கு போய் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு வந்து அவர் செய்து கொடுப்பார். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சத்குருவே சரணம். நன்றி.